ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ரோந்த் என்கிற த்ரில்லர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ தில்லிஸ் போத்தன் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ரோசன் மேத்யூ டிரைவரா ஜாயின் பண்றாரு. ஒரு நாள் நைட்டு 2 பேரும் சேர்ந்து ரோந்துக்கு போறாங்க. போன ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு சம்பவங்கள் நடக்குது. இந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இவங்க 2 பேருக்குள்ள எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கடைசியா 2 ஹீரோவும் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிடுறாங்க. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையில 2 பேருக்கும் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, இதுதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் எப்போதும் சொல்ற மாதிரி தான் மலையாள சினிமா படங்கள் ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைனை வச்சுக்கிட்டு படமா எடுக்கிற விதத்துல அசைத்திருவாங்க. அதை இந்த படத்தையும் பக்காவா பண்ணிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் யதார்த்தம் தான். 2 ஹீரோவும் நைட்ல ரோந்துக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. படத்துல உள்ள 2 ஹீரோ கேரக்டரையும் செம சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஓன் லைஃப்ல சில விஷயம் நடக்கும், அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. அதை அவங்க ஹேண்டில் பண்ற விதமும் படத்துல பிரமாதமா இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல த்ரில்லிங் சீன்ஸ் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வேளை ஹாரர் த்ரில்லர் மூவியா இருக்குமோன்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க. படத்தோட ஹீரோ தில்லிஸ் போத்தனும் ரோஷன் மேத்யூவும் அவங்களோட கேரக்டரை ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. போலீஸ் சப்ஜெக்ட் மூவினாலே மாஸ் ஆக்ஷன் நிறைய இருக்கும். பட் இந்த படத்துல அந்த மாதிரி தேவையில்லாத காட்சிகள் எதுவுமே இல்ல. அது படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. முக்கால்வாசி படம் சீரான வேகத்துல ஒரே மாதிரி போகுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு டேனிங்க போட்டு நம்ம தலையை சுத்த வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸை நம்ம எதிர்பார்க்காத அளவு எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட மியூசிக் நிறைய சீனை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல சுலோவா தான் போகுது. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ் போர்ஷனை தவிர மற்ற சீன் எல்லாமே ஓரளவு பிரெடிக்டபிளா தான் இருக்கு. படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கிரிப்பா கட் பண்ணிருக்கலாம். இந்த படத்தை சாகி கபீர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல தில்லிஸ் போத்தன், ரோசன் மேத்யூ, அப்துல், ராஜேஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.